தாவுக்கு மகிமை துதியன் மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம். நல்லவிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மன உருக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். நல்லதாவே இந்த ஆறாறு நடத்தி தான் நம்ம இருக்கிறீர்களுக்காக ஸ்தோத்திரம். தாவே ஆத்மானதின் பலபாரத்தையும் கூட்டி சேர்த்த அன்புக்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் பேர் வேறா தனித்தனி சந்தித்து அளவில்லாமல் அதையும் ஆசிரியம் விட வேண்டிக் கொள்ளணும். தாவே ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் சரிய பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஏராளம் தாராளமாக கட்ட வேண்டிக் கொள்ளணும். தாவே எங்கள் தாவே ஸ்தோத்திரம். அப்பா தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவராக கெட்டு நிறைவேற்ற நிலைமையோடு நியாயத்தேற்று பெற்ற நிலைமையோடு கடை செல்லாபடி எல்லாரும் உடைய ராஜ்யத்தோட மாற கிருபை விட வேண்டிக் கொள்ளணும். தாவே எங்கள் தாவே ஸ்தோத்திரம். அப்பா தாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பின்மாற்ற இந்த யாவரும் உயிர்ப்பியப்பட இறக்கம் செய்யலும். சிட்சிக்கப்படும் பரிசுத்த குறைவோடு காணப்படுற யாவரும் பரிசுத்தப்பட இறக்கம் செய்யலும். சிட்சிக்கப்படும் பரிசுத்தா பெற்றுக்கொள்ள யாவரும் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ணப்பட இறக்கம் செய்யலும். நீரை கிரியை செய்யலும். அற்புத அடையாளமான வல்லமையாக இருக்கிற இடப்பித்தலும். நோய்களை குணமாக்கியலும். பேவிசாசன் கட்டிருந்தெல்லாம் விடுவித்தலும். திருநாவத்தை மேம்படுத்தியலும். திருவாக்கத்தை எல்லாவற்றையும் நிறைவேற்றியலும். குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வதித்தலும். யார் மேல் கிருபையாக இருக்கவர் அன்பார்ந்த தயவாரும் மேல்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும். அன்புள்ள பரமபிதாவே ஆமென். லாவுக்கு மகிமை துதியின் மகிமை லேலுயா ஸ்தோத்திரம் லேலுயா ஸ்தோத்திரம். இல்லை நடு துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், பிதாவையும் துதிக்கிறோம். லேலுயா ஸ்தோத்திரம். 265 பாட்டு. 265 பாட்டு. காத்து காத்தேகனாய் நின்பர ஓர்மிச்சு ഞാൻ നാളെത്ര നീക്കിയം യേശുദേവാ. കാത്ത് കാത്തേകനാய் നിன்பര ഓർമിച്ചു ഞാൻ നാളെത്ര നീക്കിയം
தாவுக்கு மகிமை துதியன் மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். அன்புக்காக ஸ்தோத்திரம், ஸ்நேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இறக்கங்களுக்காக மன இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம், மாற்றம் இல்லாத நம்முடைய வாக்குத்தங்களுக்காக ஸ்தோத்திரம், வாக்குத்தனுடைய கிரியலுக்காக ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே வாக்கு மாறா எங்கள் பரமபிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரங்கள். இந்த திருவார்த்தைகளை, இந்த ஜீவன் நிறைந்த வார்த்தைகளை பரலோகத்திலிருந்து நம்முடைய பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்முடைய ஜனங்களோடு பேசி இடப்பட்டு கிரேசியமுடைய வேண்டுகிறோம். பிதாவே ஜனங்கள் ஜீவனுடைய உயிருடைய புத்துயிருடைய பொது சிருஷ்டி அனுபவத்தை கண்டறியத்ததாக அதற்கு நீர் பேசும்படியாக நீர் கிரேசியமுடைய வேண்டிக் கொள்கிறோம். பிதாவே நீரே பேசியறலும், நீரே கிரேசியர்களும், ஆத்மாவில் எல்லாரும் சந்தித்தரலும். எங்கள் பிதாவே ஸ்தோத்திரம். அப்பா பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். பேதையாகிய தூசியாகிய கந்தையாகிய துடைத்து போடுற அடுக்கை போல காணப்படுவதான அடியான் மேல் நீர் கிருவையாக இருந்தாலும் இரக்கமாக இருந்தாலும் அடியான் அதிகமாக பலப்படுத்தியாலும் சக்திப்படுத்தியாலும் இந்த பலத்தை கருத்தில் எடுத்து உபயோகப்படுத்தியாலும் திருநாத்தமைப்படுத்தியாலும் திருவார்த்தைகளை பேசி அறிவித்தாலும் அளவில்லாத ஆசீர்வாதங்களை இந்த ஜனல் யாவரும் கட்டளையிட்டாலும் அற்புதங்கள் அடையாளங்கள் பலத்தை இணைப்பித்தள்ளும். குழந்தைகள் சிறிய பெரிய யாவரையும் ஆசீர்வித்தாலும் யார் மேலும் கிருவையார் இரக்கமாறு அன்பாரும் தயவாரும் மீட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கேளும் அன்புள்ள பரமபிதாவே ஆமென். தாவுக்கு மகிமை துதியன் மகிமை. அல்லேலூயா ஸ்தோத்திரம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவர் துதிப்போம். ஆண்டவரையும் துதிக்கிறோம், இயேசுவையும் துதிக்கிறோம், தாவையும் துதிக்கிறோம். அல்லேலூயா ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6 தாசியங்கள். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6 வசனம். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். யாக்கோபு என்றால் என் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய ஜனங்கள். இஸ்ரேல் என்றால் என் ஆவிக்குரிய அர்த்தம் தேவனுடைய ஜனங்கள். யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். தேவனுடைய ஜனங்கள் அதீதமாக உலகத்தை தேவ ஆசீர்வாதங்களால் நிரப்புவார்கள் என்பதாகும். இஸ்ரவேலர் அல்ல யாக்கோபு என்பவர்கள் யார்? தேவனுடைய ஜனங்கள், தேவனுடைய பிள்ளைகள், நிச்சயப்பட்டவர்கள், நிச்சயப்பட்டு ராகுமாரன் பரிசுத்த நாமத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றவர்கள் தேவனுடைய சபையார். இயேசு கிறிஸ்து யார்? சபைக்கு தலைவர், தலைவராக காணப்படுகிறார். எபேசியர் தர்மம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? எபேசியர் தர்மம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனம் என்ன வாசிக்கிறோம்? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு, சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக அல்ல தலைவராக தந்தருளினார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திரு சரீரமாகிய சபைக்கு ஆண்டவர் இயேசு தலைவராக தலையாக இருக்கிறார். ஆண்டவர் இயேசுவின் பரிசுத்தமான அல்லது திரு சரீரத்தின் அவங்களாக காணப்படுகிறார்கள் அவருடைய சபையார். கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் என்ன வாசிக்கிறோம்? கணுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தேவ வளர்ச்சியாய் வளர்ந்தேறுகிற சரீரம் முழுவதையும், சரீரம் கர்த்தருடைய சரீரமாகிய சபை முழுவதையும் ஆதரிக்கிற திரு சரீரமாகிய அவருடைய சபையை ஆண்டவர் இயேசுவே ஆதரிக்கிறவராக இருக்கிறார், போஷிக்கிறவராக இருக்கிறார், காப்பாற்றுகிறவராக இருக்கிறார், வளர்க்கிறவராக இருக்கிறார். அவருடைய சபைக்கு அல்லது சபையாருக்கு எல்லாவற்றையும் எல்லாமானவராக இருக்கிறார். அவரே தலையாக இருந்து தலைவராக இருந்து திரு சரீரமாக காணப்படுகிறதான அவருடைய ரட்சிக்கப்பட்டதான ஜனங்களை ஆதரிக்கிறவராகவும் போஷிக்கிறவராகவும் வளர்க்கிறவராகவும் காப்பாற்றுகிறவராகவும் காணப்படுகிறார். இவர் என்ன அறிந்திருக்கிறார்கள்? இயேசு கிறிஸ்து தான் தேவன், அவர் இரட்சகராகிய தேவன், அவரே பிதாவாகிய தேவன் என்றுதான ரகசியத்தையும் கூட அறிந்து விசுவாசி நடக்கிறவர். கொலோசியர் தர்மம் 2ஆம் அதிகாரம் 2வது என்ன வாசிக்கிறோம்? அவருடைய இருதயங்கள் தேற்றப்பட்டு அவர்கள் அன்பினால் இணைக்கப்பட்டு
பிதாவாகிய தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் உரிய ரகசியத்தை அறிந்து கொள்ளுகிற உணர்வின் பூரண நிச்சயத்தினுடைய எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் உரியவர்களாக வேண்டும் என்று இப்படி விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவுக்கும் பிதாவாகிய தேவனுக்குள்ளதான ரகசியம். இயேசு கிறிஸ்துவே தங்களுக்காக அந்த உலகத்தில் வந்து பாடுபட்ட இரட்சகராகிய தேவன் அல்ல குமாரனாகிய தேவன் என்றும் அல்ல வார்த்தையாகிய தேவன் என்றும் இவரே பிதாவாகிய தேவன் என்றும் இவரே பரிசுத்தாவியானவராகிய தேவன் என்றும் சரியான விசுவாசமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது என்ன வாசிக்கிறோம்? 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 7வது என்ன வாசிக்கிறோம்? பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவி என்பவர்களே. இம்மூவர் ஒன்றாக இருக்கிறார்கள். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர், பிதா, வார்த்தை, பரிசுத்த ஆவியானவர் என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாக இருக்கிறார்கள். ஒரே தேவனாக ஒன்றான தேவனாக இருக்கிறார்கள். எந்த சந்தேகம் இல்லாமல் அவ்வளோ விசுவாசத்தோடு ஒன்றான தேவன் இயேசு கிறிஸ்து, அவர் தான் நம்முடைய பிதா, அவர் தான் நம்முடைய இரட்சகர், அவர் தான் பரிசுத்த ஆவியானவராக கிரியை செய்கிற தேவன், அவர் தான் நம்முடைய சொந்த தேவன் என்றதான சரியான விசுவாசத்தோடு காணப்படுகிறதான ஜனங்கள். அவட நம்பிக்கை தான் என்ன? கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 27வது வாசிக்கிறோம். கொலோசியர் நிருபம் 1ஆம் அதிகாரம் 27வது வாசிக்கிறோம். புறஜாதிகளுக்குள்ளே விளங்கிய இந்த ரகசியத்தில் உள்ள மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்று தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களுக்கு தெரியப்படுத்த சித்தமானார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள் இருப்பதே அந்த ரகசியம். கிறிஸ்து என்ன செய்கிறார்? அவருடைய ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையின் நம்பிக்கையாக காணப்படுகிறார். அவருடைய ஜனங்களுக்குள் அவருடைய மகிமையின் நம்பிக்கையாக காணப்படுகிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அவ்வளவு நம்பிக்கையும் கூட பரலோக ராஜ்யத்தை குறித்தான நம்பிக்கை, மகிமையான வாக்கியங்களை குறித்த நம்பிக்கை, நியாய தீர்ப்பை குறித்தான நம்பிக்கை, நரகத்தை குறித்தான நம்பிக்கை, அப்படிப்பட்டதான நம்பிக்கையோடு காணப்படுகிறார்கள். கிறிஸ்துவே அவருடைய ஜனங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக காணப்படுகிறார். அநேகர் விசுவாசிகள் சொல்லுகிறார்கள், அநேகருக்கு பரலோக ராஜ்யத்தை குறித்தான அந்த நம்பிக்கை கிடையாது, அந்த மகிமையான நம்பிக்கை கிடையாது, நியாயத்திற்கு குறித்தான அந்த எந்த நம்பிக்கையும் கிடையாது. கிறிஸ்துவுக்குள் மகிமையான நம்பிக்கையாக காணப்பட்டால் இந்த நம்பிக்கையெல்லாம் உண்டாயிருக்கும். ஆக என்ன செய்கிறார்கள்? ரட்சிக்கப்பட்ட அனுபவத்தை எல்லாம் புறக்கணிக்கிறார்கள், அதையெல்லாம் தொலைக்கிறார்கள், அதையெல்லாம் கெடுக்கிறார்கள், அதையெல்லாம் தூர தள்ளிக்கொண்டு நடக்கிறார்கள். தப்ப மாட்டார்கள், தப்ப முடிகிறதில்லை, தப்ப போகிறதும் இல்லை. கிறிஸ்துவானவர் இவர்களுக்குள்ளே மகிமையின் நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். கிறிஸ்துவானவர்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக காணப்பட வேண்டும். இந்த நம்பிக்கை எதுவும் இல்லாவிடில் பரலோக ராஜ்யத்தை காண முடியாது. கிறிஸ்துவே அவருடைய ஜனங்களுக்குள் மகிமையின் நம்பிக்கையாக காணப்படுகிறார். அவ்வளவு நம்பிக்கை, ஸ்திரமான நம்பிக்கை, உறுதியான நம்பிக்கை, இயேசு கிறிஸ்துவை பற்றின நம்பிக்கை, விதமான அனுபவங்களோடு ரட்சிக்கப்பட்டு அவருக்குள் ஜீவிக்கிறதான இவர்கள் காணப்படுகிறார்கள். இவர்கள் ஆண்டவர்கள் நடக்கவும் செய்கிறார்கள், ஆவிக்கு நடக்க விடாதாக இருக்கிறார்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 25வது வாசிக்கிறோம். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 25வது வாசிக்கிறோம். நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். நடக்கை எப்படிப்பட்டது உள்ள நடக்கை? ஆவிக்கிற நடக்கைகள். ஆவிக்கிறா பிழைத்திருக்கிறார்கள், ஆவிக்கிறார் நடக்கிறார்கள். யார் பார்க்கும்போது இவன் ஆவிக்குரியவன், ரட்சிக்கப்பட்டவன், இவள் ஆவிக்குரியவள், இவள் ரட்சிக்கப்பட்டவள் என்று காணத்தக்கதாக இருக்கும். ஆவிக்குரியவன், ஆவிக்குரியவள், ரட்சிக்கப்பட்டவன், ரட்சிக்கப்பட்டவள், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய குமாரன், தேவனுடைய குமாரத்தி என்று காணத்தக்கதாக இருக்கும். கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16வது என்ன வாசிக்கிறோம்?
கலாத்தியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். ஆவிக்கு ஏற்றபடி நடந்து கொள்ளுங்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். மாம்சத்துக்குரியதான பாவ இச்சைகளோ அல்லது மாம்சத்துக்குரியதான பாவ கிரியைகளோ இல்லாத நிலைமையோடு நடந்து கொள்கிறார்கள் ஆவிக்குரியவர்கள். மாம்ச இச்சையையோ மாம்ச கிரியைகளையோ காண முடிகிறதில்லை. மாம்சத்துக்குரிய கிரியைகள் அது வெறும் உதவாதவை. மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. பாவக்கிரியைகள் மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாயிருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூன்யம், மந்திரவாதம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்கபேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. களியாட்டுகள் என்றால் சினிமா, டிராமா, டிவி, இன்டர்நெட் வேண்டாததெல்லாம் பார்ப்பதுதான் களியாட்டுகள். மாம்ச கிரியைகள் உடையவர்கள் ஆவிக்கிறவர்கள் அல்ல. ஆவிக்கிறவர்கள் பிழைத்திருவர்களும் அல்ல. ஆவிக்கிறவர்கள் நடக்கிறவர்களும் அல்ல. ஆவிக்கிரிய சிந்தையுடையவர்களும் அல்ல. ஆவிக்கிரிய நடக்கியவர்களுக்குள் இல்லை. இவர்கள் ரட்சிக்கப்பட்ட என்று சொன்னாலும், நாங்கள் விசுவாசிகள் என்று சொன்னாலும், ஞானஸ்நானம் பெற்றோம் என்று சொன்னாலும் பிரயோஜனமில்லை. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். கலாத்தியர் 5:24. கிறிஸ்துவுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். அவர்கள் மாம்ச இச்சையை நிறைவேற்றுவர்கள் அல்ல. பாவ இச்சைகளை நிறைவேற்றுவர்கள் அல்ல. அவர்கள் மாம்சத்துக்குரியவர்கள் அல்ல. ஆவிக்குரியவர்கள், ஆவியினாலே பிழைத்திருக்கிறவர்கள், ஆவிக்குரியவர்களாக நடக்கிறவர்கள். அவர்கள் ஆக்கிரத்தை இருப்பதும் இல்லை. ரோமர் 8:1 வாசிக்கிறோம். ரோமர் 8:1 வாசிக்கிறோம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. மாம்சத்தின்படி நடவாமல் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாக இருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இவ்வளோ ஆக்கினை தீர்ப்பு இல்லை, நியாய தீர்ப்பு இல்லை, நரக தண்டனை ஒன்றும் இல்லை. இவர்கள் நல்ல திடமான விசுவாசமுடையவர்களாக காணப்படுகிறார்கள். யூதாந்திரபம் 20 வாசிக்கிறோம். யூதாந்திரபம் 20 வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு, மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உறுதிப்படுத்தின அனுபவத்தோடு காணப்படுகிறார்கள். அவளை விசுவாசத்தில் எந்த விதமான ஒரு குறையும் இல்லை. அசைவற்ற விசுவாசம், திட்டமான விசுவாசம், உறுதியான விசுவாசம், ஸ்திரமான விசுவாசம், ஆண்டவர் பின்னான விசுவாசம், நரக நியாயத்திற்கு உறுதியான விசுவாசம், பல்லவராஜ்யத்துக்கு உறுதியான விசுவாசம், மற்ற ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் குறித்தான விசுவாசம், மகா பரிசுத்தம் உள்ளதான விசுவாசம் உடையவர்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அல்ல பரிசுத்த ஆவியையும் பெற்று பரிசுத்த ஆவிக்குள் ஜெபமண்டலாம் காணப்படுகிறார்கள். வாசிங்கள். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசம் மேல் உங்களை உறுதிப்படுத்திக் கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபமண்டலாம் காணப்படுகிறார்கள். இந்த விசுவாசம் மாத்திரமல்ல, ஜெப ஜீவம் இருக்கிறது. பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ண வேண்டுமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியை அந்நிய பாஷை அடையாளத்தோடு பெற்றுக்கொள்ள வேண்டும். பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுகிறார்கள். இவருடைய ஜீவி என்ன செய்கிறது? சுத்தமாகிறது. 1 வாசிக்கிறோம். இயேசுக்கு சத்தம் சகல பாவங்கள் நீங்கி சுத்திகரிக்கிறது, சுத்தமாகிறது. இருதயம் சுத்தமாகிறது, கண்கள் சுத்தமாகிறது, காதுகள் சுத்தமாகிறது, நாவு சுத்தமாகிறது, கைகள் கால்கள் எல்லாம் சுத்தமாகிறது, பரிசுத்தமாகிறது. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறோம். அவருடைய இரத்தத்தினால் சுத்தமாக்கப்படுகிறார்கள், சுத்திகரிக்கப்படுகிறார்கள். ஆவிக்கிறவர்களாக
வளர்ந்து பூ பூத்து கனி கொடுக்கிறதான அனுபவம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது என்ன வாசித்தோம்? யாக்கோபு வேர்பற்றி, யாக்கோபு வேர்பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து. என்ன செய்யறது? பூமியிலே வேர்பற்றி வளர்ந்து பூ பூக்கிறது. பூ பூத்தா என்ன ஆகும்? மணக்கும். மனம் உண்டாகும். ஒரு மனம் உண்டாகிறது. ஒரு பூக்கும் ஒரு வாசனை அல்ல மனம் உண்டாகிறது. நறுமணம் உண்டாகிறது. அவனமாக கிறிஸ்தேசுக்குள் பெயர் பெற்ற அனுபவத்தோடு அவரை பற்றி கொண்ட அனுபவத்தோடு காணப்படுகிறதான் இவர்கள் அவர்கள் வளருகிறார்கள், பூ பூக்கிறார்கள். அப்பொழுது ஜீவியம் மற்றவர்களுக்கு வாசனையாக இருக்கிறது. யாரும் வெறுக்க மாட்டார்கள். ஆவிக்கிற ஜீவத்தில் நறுமணம் கொடுக்கிற நல்ல விசுவாசிகளாக, நல்ல ஊழியக்காரர்களாக, நல்ல ஊழியக்காரிகளாக காணப்படுவார்கள். மற்றவர்கள் விரும்புவார்கள். மேல் விருப்பம் உண்டாகும். எவனும் வெறுக்க மாட்டான். இவனை ரசிக்கப்பட்டவளா ரசிக்கப்பட்டவள் என்று சொல்ல மாட்டார்கள். விரும்புவார்கள். அவருடைய நற்குணங்கள் அப்படி இருக்கும், நற்கிரிகள் அப்படி இருக்கும், அவள் பேச்சுகள் அப்படி இருக்கும். ஆகவே ரசிக்கப்பட்டதான அவருடைய ஜனங்களை, ரசிக்கப்பட்டதான அவருடைய பிள்ளைகளை மற்றவர்கள் விரும்புவார்கள். அவளது ஜீவியம் வாசனை வீசக்கூடியதாக இருக்கும், நறுமணம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது என்ன வாசித்தோம்? யாக்கோபு வேர்பற்றி, யாக்கோபு வேர்பற்றி, இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து. மரத்தலோட வேர் எங்க இருக்கு? பூமிக்கு அடியிலே இருக்கிறது. கீழே வேர் பெற்றாவிடில் அது வளர முடியாது, பூக்க முடியாது, காய்க்க முடியாது, பலன் கொடுக்கவும் முடியாது. கீழே வேர் பற்றி கொண்டால் மாத்திரம்தான் அது வளர முடியும், பூ பூக்க முடியும், காய்க்க முடியும், பலன் கொடுக்க முடியும், அல்லது கனி கொடுக்க முடியும். ஆண்டவராக இயேசு அவர்கள் வேல் பெற்ற அருவம் உண்டானால்தான் ஆவிக்கீரர்களாக வளர்ந்து பூ பூத்து காய் காய்த்து பலன் கொடுக்க முடியும். ஆண்டவர் இயேசுவில் வேறு பெற்ற அவ்விடில் வளர முடியாது, பூக்க முடியாது, காய்க்க முடியாது, பலன் கொடுக்கவும் முடியாது. ஆவிக்குரிய எந்த விதமான கனியும் கொடுக்க முடிகிறதில்லை, காண்பிக்க முடிகிறதில்லை. அதனுடைய அனுபவம் எப்படி இருக்கிறது? அழுகி காணப்படுகிறது, நாற்றம் எடுத்து காணப்படுகிறது. ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 19 வாசிக்கிறோம். நீயோ அழுகி போன கிளையை போலவும், போதும், நீயோ அழுகி போன கிளையை போலவும். அழுகி போன நிலைமை. ஆனால் விசுவாசியோட நிலைமை என்ன? அழுகி போன கிளைகள். ஜீவத்தின் கிரியைகள், ஜீவத்துள்ளதான செய்திகள் எல்லாம் ஆவியின்படி பார்க்கும்போது அழுகி போன நிலைமையோடு காணப்படுகிறது, கெட்டுப்போன நிலைமையோடு காணப்படுகிறது, கேடுகெட்டதான நிலைமை, எவனும் எவனும் அருவருக்கிறதான நிலைமை, எவனும் எவனும் வெறுக்கிறதான நிலைமை, பற்பல கேடுகள் நிறைந்தான நிலைமை. இதையும் வைத்துக்கொண்டு நானும் மோட்சத்து போயிட முடியாது. லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். லோகராஜ்யத்தை சிந்தனை செய்து நான் பாடலத்தில்
லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஜீவியம் அடியப்போன நிலைமையோடு காணப்படுற எவனும் எவளும் பரலோகராஜ்யம் போக முடியாது. இவள் இருதயத்தில் சுத்தமில்லாதவர்கள் தேவனை தரிசிக்க இயலாது. பாவத்தை அசுத்தத்தை வைத்துக்கொண்டு இவனும் தேவனை தரிசிக்க இயலாது. ரட்சிக்கப்பட்டவனே, ரட்சிக்கப்பட்டவளே, விசுவாசியே, தங்களை ஜீவியம் ஆவிக்குரிய அனுபவத்தில் பூ பூத்து நறுமணம் கொடுக்கிற நல்ல அனுபவத்தோடு காணப்படுகிறதா, இல்லை அழகி நாரை காணப்படுகிறதா என்பதை கண்டுபிடிக்க வேண்டும். இதை உணர வேண்டும். எல்லாரும் பரிசுத்தமான அனுபவத்தோடு சுத்தமான அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் என்பதை ஆண்டவர் விரும்புகிறார். நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமாயிருக்கிறது, தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. தொடர்ந்து என்ன? அந்தபடி நீங்கள் அந்தபடியே நீங்கள் வேசி மார்க்கத்து விலகி இருந்து வேசி மார்க்கத்து விலக வேண்டும். வேசி மார்க்கத்தால் நடக்கிறார்கள். விபச்சார இச்சைகள், வேசித்தன இச்சைகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். அசுத்த இச்சைகள் நிறைந்தவர்களாக காணப்படுகிறார்கள். இது என்ன அதீதமாக கெடுகிறது, அதீதமாக கெட்டு போகிறது, அதீதமாக அடுகிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்து விலக வேண்டும், வேசித்தனத்து விலக வேண்டும், வேசி மார்க்கத்து விலக வேண்டும். வேசித்தனத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது. வேசித்தன விபச்சார சிந்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. காம இச்சைகளுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாலியத்துக்குரியதான இச்சைகளோடு காணப்படக்கூடாது. அவள் விலகி ஓட வேண்டும் என்பதாக 2 தீமோத்தேயு 2:22 வாசிக்கிறோம். அன்றியும் பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி, பாலியத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓட வேண்டும். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது, சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுதலுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தை அடையும்படி நாட வேண்டும். சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுகிற ஜனங்களோடு தொழுது கொண்டு நீதியையும் சமாதானத்தையும் அன்பையும் அடையும்படி நாடி விரும்பி ஜீவிக்க வேண்டும். பாலியத்துக்குரிய பாவச்சைகள் இடம் கொடக்கூடாது. அது வேசித்தனம், அது விபச்சாரம், அது வேசி மார்க்கம், அது விபச்சார மார்க்கம். அன்பழாக நடக்கக்கூடாது. அது நாரி போன நிலைமை, அழுகி போன நிலைமை, ஜீவன் நாரி போன நிலைமை, அழுகி போன நிலைமை, ஆபத்துக்கேற்றதான நிலைமை, நரகத்துக்கு நியாயத்தீர்ப்பதான நிலைமை, தப்பக்கூடாதான நிலைமையாகும். அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி வாசிங்கள். 1 தீமோத்தேயு 4:3. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல, நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலக வேண்டாம். மாத்திரமல்ல, தேவனை அறியாத அஞ்ஞானிகள், தேவனை அறியாத ஜனங்கள், ரட்சிக்கப்படாத ஜனங்கள், பாவிகளாய் காணப்படுதான ஜனங்கள், தேவனை அறியாத அஞ்ஞானிகளை போல மோக இச்சைக்கு உட்படாமல், துர்மோகம் துரிச்சைகள் இடங்கிடாமல், மோக இச்சைகள், துர்மோகம், துரிச்சை, அந்தரங்க பாவங்கள், ரகசிய பாவங்கள் உடன்படாமல், மோக இச்சை, துர்மோகம், துரிச்சை, ரகசிய பாவம், அந்தரங்க பாவம், நீங்கள் உடன்படாமல், உங்களில் அவனவனும் அவளவளும் தன் சரீர பாண்டத்தை, தன் சரீரமாகிய பாண்டத்தை, மண்ணாலான சரீரத்தை, சரீர பாண்டத்தை பரிசுத்தமாயும் கனமாயும் ஆண்டு கொள்ளும்படி அறிய வேண்டும். கனமா என்றால் வைத்துக் கொள்வது, பரிசுத்தமாக வைத்துக் கொள்வது. கேவலமான எந்த பாவத்தையும் இடம் கொடுத்து பரிசுத்தமற்ற நிலைமையை தங்களை வருவிக்கக்கூடாது. தங்கள் சரீரத்துக்கு கனவீனத்தை உண்டு பண்ணக்கூடாது. கனமாக வைத்துக்கொள்ள வேண்டும், மேன்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், மதிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். அதை மதிப்பாக வைத்துக்கொள்ள, தன் கொடுக்கப்பட்டதான சரீரத்தை கனமாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால், கனமாக ஆண்டு கொள்ள வேண்டும் என்றால் மதிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். கனவீனம் பண்ணுவதுபடி என்ன அசுத்தமோ எல்லாம் செய்வது, கனவீனம் பண்ணுவது, கனவீனமாக தன்னுடைய சரீரத்தை ஆண்டு நடத்துவது, தன்னுடைய சரீரத்தை கனவீனப்படுத்துவது, அசுத்தப்படுத்துவது, அதை மோசப்படுத்துவது, அது மேன்மையெல்லாம் கெடுப்பது. மேன்மையாக வைத்துக்கொள்ள வேண்டியதான சரீரத்தை கெடுக்கிறார்கள், அதை கேவலப்படுத்துகிறார்கள், குறைப்படுத்துகிறார்கள், அசுத்தப்படுத்துகிறார்கள். அப்படி ஒருவர் இருக்கக்கூடாது. இருந்தால் மோட்சத்துக்கு போக முடியாது. இருந்தால் என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. இதயத்தை சுத்தமுள்ளவர் பாக்கியவான்கள்,
அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் கர்த்தரை தரிசிப்பதில்லை என்பதாக எபிரேயர் 12:14 வாசிக்கிறோம். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் என்பதாக 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிக்கிறோம். 1 தெசலோனிக்கேயர் 4:7 வாசிங்கள். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல, தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார். பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு நம்ம அழைத்திருக்கிறார். எல்லாரும் அழைத்திருக்கிறார். எதற்காக? எல்லாரும் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். அசுத்த ஜீவன் செய்யக்கூடாது. சரீரத்தை கனவீனம் பண்ணலாகாது. ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார் சரீரத்தை, மண்ணாலான ஒரு சரீரத்தை இப்படி தந்திருக்கிறார். அப்படி ஜனங்களுக்கு இனி ஒரு மகிமையான சரீரத்தை தரப்போகிறார். அது வேற. இந்த மண்ணான சரீரத்தை நாம் இந்த உலகத்தில் இருக்கும்போது மதிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், கனமாக வைத்துக்கொள்ள வேண்டும். எவனும் மோசமாக சொல்லக்கூடிய அளவில் அந்த சரீரம் இருக்கக்கூடாது. யார் அதை கனவீனம் பண்ணி பேசக்கூடிய அளவில், மோசமாக பேசக்கூடிய அளவில் நம்ம சரீரத்தை வைத்துக்கொள்ளக்கூடாது. மதிப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும், கனமாக வைத்துக்கொள்ள வேண்டும், மேன்மையாக வைத்துக்கொள்ள வேண்டும், விசேஷமாக வைத்துக்கொள்ள வேண்டும், உயர்வாக வைத்துக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கென்றே அழைத்திருக்கிறார். நம்மை பரிசுத்தமாய் வாழ்வதற்கென்றே அழைத்திருக்கிறார். பரிசுத்தமான வாழ்க்கை நடத்துவதற்கென்றே நம்மை அழைத்திருக்கிறார். அது என்ன? ஆண்டவர் இயேசுவில் வேறு பற்றி பூ பூக்கிறதான அனுபவம், நறுமணம் கொடுக்கிறதான அனுபவம், அதுக்கப்புறமா காய் காய்த்து பலன் கொடுக்கிறதான அனுபவம். அப்படி ஆண்டவருடைய ஜனங்கள் மாறும்போது ஒரே மனமும் ஒரே இருதயமும் உண்டாகும். ஆகும் என்ன மாறி மாறி உள்ளதான அந்த நான் என்றோ நீ என்றோ வாசிய வைராக்கியமோ சண்டைகளோ பிணக்கங்களோ ஒன்றும் இராது. அதெல்லாம் அடியோடு ஒடிந்து போகும். லேலூயா ஸ்தோத்திரம். அந்த எண்ணமே இராது. அந்த பழைய வாசி வைராக்கியங்கள் சண்டைகள் பிணக்கங்கள் அந்த அன்பு குறைவுகள் ஐக்கிய குறைவுகள் எல்லாம் ஒழிந்து போகும், ஒழிக்கப்பட்டு போகும், இல்லாமலாகி போகும். அப்போ ஒன்றாகிறது. அசுத்தமும் பரிசுத்தம் ஒன்றாகாது. ஒரு கூட்டம் விசுவாசிகள் அசுத்தெல்லாம் இருந்து கொண்டு ஏதோ கொஞ்சம் பேர் பரிசுத்த நிலைமையில் இருந்து கொண்டு அங்கே வந்து அவளுக்கு ஒன்று ஐக்கியம் உண்டாகிறதில்லை. ஒரு கூட்டம் விசுவாசிகள் அப்படி, ஒரு கூட்டம் விசுவாசிகள் இப்படியும் இல்லை. ஒரே அந்த இருதயம்லாம் சுத்திகரிக்கப்பட்ட நிலைமை, பரிசுத்தமாக்கப்பட்ட நிலைமை. மற்றபடி பல இருதயங்களாக இருக்கும். அங்கே ஐக்கியம் உண்டாகிறதில்லை, அன்பு உண்டாகிறதில்லை, ஒருமனம் உண்டாகிறதில்லை, ஒற்றுமை உண்டாகிறதில்லை, ஏக இருதயம் உண்டாகிறதில்லை, இசைந்த நிலைமை உண்டாகிறதில்லை, பிரயோஜனமில்லை. ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் என்றால் பிரயோஜனம் இல்லை, ரட்சிக்கப்பட்ட விசுவாசம் பிரயோஜனம் இல்லை. ஜீவன் சரியில்லை, தாறுமாறானது, அழுகி போனது, கெட்டு போனது, நாற்றமடைந்து போனது. இந்த நிலை வந்து விடுவிக்கப்பட்டால் ஒழிய பிரயோஜனமில்லை. என்ன நாம் முதல்ல வாசித்தோம்? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 6வது என்ன வாசித்தோம்? யாக்கோபு வேர்பற்றி, யாக்கோபு வேர்பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து, இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகத்தை பலனால் நிரப்பும் நாட்கள் வரும். உலகம் அவருடைய ஆவிக்கிற பலன்களால், ஆவிக்கிற ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்று அவருடைய சித்தம். அது தடை என்ன இருக்கிறது? யாக்கோபு அல்ல தேவனுடைய ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவில் வேறு பெற்ற அனுபவம் இல்லை. அல்ல இஸ்ரவேல் அல்ல யாக்கோபு தேவனுடைய ஜனங்கள் ஆவிகளாக ஜீவித்து பூ பூத்து காய் காய்த்து பலன் கொடுக்க நிலவையும் இல்லை. பின் எப்படி உலகத்தை பலனாக நிரப்போது? உலகத்தில் ஆத்துமாக்கள் என்ன காண்பார்கள்? இவளை பார்ப்பார்கள். இப்போ ஜீவானுவங்களை பார்க்கும்போது, போக்குவரத்தெல்லாம் பார்க்கும்போது, வீட்டில் பார்க்கும்போது, ஊரில் பார்க்கும்போது எல்லாம் சீர்கேடு, எல்லாம் தாறுமாறான போக்குகள். பின்ன எங்கே ஆவிக்கிற பலன்களால் இந்த உலகம் நிரப்பப்பட முடியும்? ஆவிக்கிற பலன்களால், ஆவிக்கிற ஆசீர்வாதங்களால் உலகம் நிரப்பப்பட வேண்டும். நாம் கொஞ்சம் பேர் அல்ல, ஏராளமான ஜனங்கள் ஆண்டவரை அறிந்து அவருடைய ஆசீர்வாதங்களால் நிரப்பப்பட வேண்டும் என்பது ஆண்டவருடைய தீர்மானம், அவருடைய சித்தம். அதான் என்ன சொல்லியிருக்கிறார்? யாக்கோபு பேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பு நாட்கள் வரும். லேலூயா ஸ்தோத்திரம்.
வரும். அது நிச்சயம். அது யார்? யாக்கோபு இஸ்ரவேல் சொல்லுகிற ரட்சிக்கப்பட்டவர்கள், ஆண்டவருடைய சபையார். முதல்ல வேறு பற்றி பலன் கொடுக்க அனுபவத்தோடு காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கிரியல் எல்லாம் உண்டாகுமே தவிர மற்றபடி ஒன்று உண்டாகாது. இது என்ன சாதாரண அனுபவங்களா? இது சாதாரணமா? இது என்ன நினைச்சா சும்மா பேச்சல்ல. இந்த அனுபவங்களை உண்டானா ஆண்டவர் நோக்கி எவ்வளோ அழுகாத்தான் எவ்வளோ ஜோமனாதான் உண்டாகுது, மற்றபடி உண்டாகாது. அப்போ நடவடிக்கைகள் 4ஆம் அதிகாரம் 32வது என்ன வாசிக்கிறோம்? 4ஆம் அதிகாரம் 32வது என்ன வாசிக்கிறோம்? விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் என்ன ஆனது? முதல் நூற்றாண்டு காலத்தில் விசுவாசிகள் அல்ல ரட்சிக்கப்பட்டவர்கள், ஞானஸ்நானம் பெற்றவர்கள், ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றவர்கள் விசுவாசிகள். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார், 1-2 பேர் அல்ல. ஏற்கனவே முதலாக அவருடைய சபையில் ஏறக்குறைய 120 பேர் இருந்தார்கள் ஆரம்பம். அதுக்கப்புறமா திரளான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். அன்றைய ஞானஸ்நானம் பெற்றவர்களையும் அதுக்கு முன் ஞானஸ்நானம் பெற்றவர்களையும் சேர்த்து ஏறக்குறைய 3000 பேர் விசுவாசிகளான திரளான ஜனங்கள். ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். ஒரே இருதயமும் ஒரே மனதுடையவர்களாக இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்னேன் தன்னுடையதென்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாக இருந்தது. கர்த்தராகிய இயேசு உயிர்த்தெழுதலை குறித்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்ததை குறித்து, அவருடைய உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாகிய அப்போஸ்தலர்கள், ஆண்டவருடைய சீஷர்களாக காணப்பட்டதான அப்போஸ்தலர்கள் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். சாதாரண தெரியல, மிகுந்த பலமான சாட்சிகளாக மாறினார்கள். இவர்கள் விசுவாசிகள் எப்படி ஒருமனப்பட்டார்கள், ஒரே இருதயமுடையவர்களாக மாறினார்கள். விசுவாசிகளாகிய திரள் கூட்டத்தார் ஒரே இருதயம் ஒரே மனவுடையவர்களாக மாறினார்கள். ஊக்கமாக ஜெபம் பண்ணினார்கள். 30 வாசிங்கள். உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசு நாமத்தினாலே அடையாளங்களும் அற்பங்களும் நடக்கும்படி செய்து வினியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கருத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடு சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தலும் என்றார்கள். அவர்கள் ஜெபம் பண்ணின போது, அப்படி அவர் ஜெபம் பண்ணின போது அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் கூடியிருந்த இடம் அசைந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் நிரப்பப்பட்டு, அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் உடனே நிரப்பப்பட்டார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனத்தை தைரியமாய் சொன்னார்கள். தேவ வசனம் வளர்ந்து பெருகிற்று. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 24வது என்ன வாசிக்கிறோம்? அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் 24வது என்ன வாசிக்கிறோம்? தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. வளர்ந்து பெருகிற்று. தேவவசனம் வளர்ந்து பெருகிற்று. தேவனுடைய ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு வளர்ந்து பெருகினார்கள். அக்காலத்து அந்த அவருடைய தீர்மானத்துக்கு ஏற்றபடி உலகத்தின் ஒரு பாகம்தான் நிரம்பினது. ஒரு பாகத்தில் உள்ள ஜனங்கள் மாத்திரம் அவருடைய ஆவிக்கிற பலனால் நிரப்பப்பட்டார்கள். இனி என்ன? உலகம் முழுதும் அவருடைய ஆவிக்கிரிய பலனால் நிரப்பப்பட வேண்டும் என்பது அவருடைய சித்தம். அதுதான் என்ன சொல்லியிருக்கிறார்? யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பலனால் நிரப்பும் காலம் வரும். அந்த நாட்கள் வரும் என்பா சொல்லி இருக்கிறார். நாட்கள் நிச்சயம் வரும் என்பா சொல்லி இருக்கிறார். நிச்சயம் வரப்போகிற நாட்களை விசாரம் எண்ணக்கூடாது விசுவாசிகள். ஆகவே ஆண்டவர் உலகத்தை அவருடைய ஆவிக்கிரிய ஆசீர்வாதங்களால் அல்லது ஆவிக்கிரிய பலனால் நிரப்ப வேண்டும். ஆவிக்கிரிய கனிகளால் நிரப்ப வேண்டும். ஆத்மாக்கள் ஏராளமாக ரட்சிக்கப்பட வேண்டும். விசுவாசிகளாக வேண்டும். தேவடைய பிள்ளைகளாக மாற வேண்டும். அதற்கு யார் ஜெபம் பண்ண வேண்டும்? விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் ஜெபம் பண்ண வேண்டும். இப்படி ஜீவித்தால் தங்களை ரொம்ப சமாதானம், சந்தோஷம், ஆறுதல், எவ்வளோ ஆசீர்வாதம், எவ்வளோ நன்மை, எவ்வளோ பாக்கியம், மற்றவர்கள் எவ்வளோ பிரயோஜனம், நன்மை, என்ன நற்சாட்சி. ஆண்டவர் எவ்வளவா சந்தோஷப்படுவார், எவ்வளவா மகிழ்ச்சி அடைவார், எவ்வளவா பார்த்து சந்தோஷப்படுவார், எவ்வளவா பார்த்து மகிழ்வார், மகிழ்ச்சி அடைவார், எவ்வளவா ஆசீர்வதிப்பார். இவ்வளோ ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, உலகத்தையும் தம்முடைய ஆசீர்வாதங்களால் நிறைப்பார். முடியல அது பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்றதாக இருக்கும். கொலோசியர் தர்மம் 3ஆம் அதிகாரம் 4வது என்ன வாசிக்கிறோம்?
நம்முடைய ஜீவனாய கிறிஸ்து வெளிப்படும் போது நீங்களும் அவரோட கூட மகிமையிலே வெளிப்படுவீர்கள். நீங்கள் அவரோடு கூட மகிமையில் வெளிப்படுவீர்கள். என்ன பாக்கியம் கிடைக்க போகிறது? அவருடைய பரிசுத்தவான்களை சேர்த்து கொள்ள போகிறதான ஒரு நாள் இருக்கிறது. அதை ரகசிய வருகை என்கிறோம். அவருடைய ஜனங்கள் மாத்திருந்தான் அறிவார்கள், மற்ற ஜனங்கள் அறிய மாட்டார்கள். பரிசயமாக வருவார், அது நியாய தீர்ப்புக்காக வருவார். அது எல்லாரும் காண்பார்கள், சர்வ ஜனங்களும் காண்பார்கள். பரிசுத்தவான்களை சேர்க்க ஆண்டவர் இயேசு வரப்போகிறதான அந்த நாளை அவருடைய ஜனங்கள் தவிர வேறு யாரும் காண மாட்டார், அறிய மாட்டார்கள். அந்த நாள் அவருக்கு மாத்திரம் தெரியும். அந்த நாளில் ஆண்டவர் வெளிப்படுவார், அவருடைய ஜனங்களை எடுத்துக்கொள்வார். இவர்கள் அவரோடு கூட மகிமையிலே வெளிப்படுவார்கள். அவரோட கூட அவருடைய ராஜ்யத்தில் பங்கு வரும் பாக்கியத்தை அடைவார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே கர்த்தர் அவருடைய பரிசுத்த ஆவியானவர் மூலமாக ஒவ்வொரு சமயத்திலும் பேச அறிவிக்கிறதான அவருடைய திருவார்த்தைகளை விசுவாசித்து அனுபவங்களுக்காக ஜெபம் பண்ணி அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம். விசுவாசிகள் எப்படி நடத்தியாவது புண்ணியம் இல்லை. மோச்சம் மோச்சன்னு சொல்லி எத்தனை பேர் மோட்சத்தை இழந்தார்கள். யார்? ரட்சிக்கப்பட்ட என்று சொல்லி கொண்டவர்கள், விசுவாசிகள் என்று பெயர் பெற்றவர்கள், அபிஷேகம் பெற்று பெரிய இதில் இருந்தவர்கள், பரிசுத்தவான்கள் நல்லவர்கள் என்று பெயர் பெற்ற எத்தனை பேர் நாசம் அடைந்து போனார்கள். ஏன்? அழுகி போன கிளையை போலானார்கள். ஜீவெல்லாம் கெட்டு போனது, மோசாகி போனது, கெட்டு மாறி போனார்கள். கெட்டு நாறுனவருக்கு தான் நரகம். நல்ல வாசனை கொடுக்குற அனுபவத்தோடு காணப்படுறவர்களுக்கு பரலோக ராஜ்யம். ஆகவே ரட்சிக்கப்படா ரட்சிப்பா ஜெபம் பண்ணுங்கள். பின்மாற்ற அடைந்து உயிர்ப்பிப்பட முடியாது ஜெபம் பண்ணுங்கள். பாவத்துக்கு இடம் கொடாதிருங்கள். அழுகி போன நிலைமை, நாரி போன நிலைமையோடு காணப்பட்டு நாசத்தையும் நரகத்தையும் கண்டடையாதிருங்கள். நாசத்தையும் பயங்கரமான நரகத்தையும் கண்டடையாதிருங்கள். கர்த்தர் ஒரு சில பேசி அறிவிக்கிறதற்காக ஒருவனாக ஒருத்தியாவது நரகத்துக்கு போகக்கூடாது, நியாய தீர்ப்பை கண்டடையக்கூடாது என்பதற்காக பேசுகிறார். ஆகவே காதுள்ளவன் கேட்க கடவன், காதுள்ளவள் கேட்க கடவுள், கேட்டு விசுவாசிய கடவன், கேட்டு விசுவாசிய கடவுள். கர்த்தர் உங்களை அளவில்லாத ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஜெபம் பண்ணுவோம். பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் பிதாவே, ஸ்தோத்திரம் நல்ல பிதாவே, ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே, ஸ்தோத்திரம் நண்புக்காக ஸ்தோத்திரம், சேத்துக்காக ஸ்தோத்திரம், பேச அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம், நடவடிக்கைகளாக ஸ்தோத்திரம் பிதாவே. இதோட லட்சியப்படாத ஜனங்கள் லட்சியப்படுத்ததாக இந்த இருக்கிற செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. இந்த ஜனங்கள் ஆவிக்குரிய பலனால் உலகத்தை நிரப்புகிற அனுபவங்களாக மாறத்ததாக கிருபை செய்ய வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. நல்ல பிதாவே, இங்கு லட்சியப்பட்டவர்களாக காணப்படுகிற ஜனங்கள், இப்படி விசுவாசிகளாக காணப்படுகிற ஜனங்கள் விதமான அனுபவத்தோடு காணப்படுகிற அன்பை குறித்து நீர் பேச அறிவித்த அன்புக்காக ஸ்தோத்திரம் பிதாவே. நல்ல பிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவே ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் இந்த ஜீவிதத்தில் காணப்படுகிறதான அசுத்தங்கள், பாவங்கள், அழுக்குகள், கேடுகள், அழுகிற நிலைமை எல்லாவற்றையும் விட்டு விலகி முற்றிலும் சுத்தமான அனுபவத்தை அடைந்து உண்மை தரிசிப்பதற்கேற்ற அனுபவத்தை அடைந்து வாழ இரக்கஞ்சிய முடியாய் கிருபை செய்ய முடியாது வேண்டிக் கொள்கிறோம். உலகத்தை விட ரட்சிப்பனாக நிரப்ப முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாக நிரப்ப முடியாது வேண்டிக் கொள்கிறோம். இப்படி அற்புதங்களாக நிறைக்கும் பிறப்ப முடியாது வேண்டிக் கொள்கிறோம். ரகசியங்களாக நிரப்ப முடியாது வேண்டிக் கொள்கிறோம். தேவசாஸ்திர ஆதிக்கங்களை எல்லாம் பிதாக்குவான் பரிசுத்த நாமத்தாலே அர்த்தம் பண்ணி அழித்து ஒழித்து பாதத்தாய் போட்டு எல்லாவரிலும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் உடைய சபைக்கு ஊழியத்தங்களாக வேண்டிக் கொள்கிறோம். சபை ஆசீர்வதித்தள்ளும், உடைய ஊழியத்தை ஆசீர்வதித்தள்ளும், குழந்தை ஆசிரியர்கள் எல்லாரும் ஆசீர்வதித்தள்ளும், பாதுகாத்தள்ளும். யாருமே கிருபையாக இருக்க அவர் அன்பாரும் தயவாயிரும் மேல்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் நம்ம நிறைவேறு சமயத்தோடும் கூட இருப்பதாக ஆமென்.